சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம். ஒரு சாய்ராமுக்கு கடைசி நேரத்தில் பணம் கிடைச்சி தன்னுடைய மகளுடைய திருமணத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக செஞ்சு வச்சாங்க சாயப்பாட அருளால். ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா முன்னாடி பழமொழியே ஒன்று இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட்டை தாண்டி கையை கடிக்கும். கடைசி நேரத்தில் 500 1000 அப்படிலாம் இல்லை, லட்சங்கள் தேவைப்படும். நம்ம எல்லையை மீறி நம்ம செலவு பண்ணுற மாதிரியும் தோணும். ஆனாலும் எவ்வளோதான் ஒரு மெச்சூர்டாக நம்ம இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அது கல்யாணம் அப்படின்றது இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு வியாபார சந்தை மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அவருடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிற ஸ்டேஜில் மண்டபம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் எதிரொலிச்சது. மருமகனோட கமிட்மெண்ட்டை கடைசியில் காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பஞ்சாயத்தே வர ஆரம்பிச்சது. இவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரவே இல்லை. ஒரு பேருக்காக பேங்க்கில் லோனையும் போட்டு வைக்கலாமே அப்படின்னு பேங்க்கில் லோனும் போட்டு வச்சார். ஆனால் இவருடைய பிரச்சனைக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டம். ஏன்னா எப்பயும் ஒரு தடவை நம்ம பணத்தை சரியாக பேங்க்கில் கட்டலைன்னா அது ஒரு பிளாக் மார்க்கில் சேரும். அது ஒரு பெரிய பிரச்சனையை அது கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவரோட கல்யாணம் எங்கே தடைப்பட்டுடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயந்து 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 இருந்தார். கடைசியில் சாயப்பா கிட்ட கதறினார். சாயப்பா, என்னோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுச்சுன்னா, மண்டபம் வரைக்கும் வந்த திருமணம் திடீர்னு நடக்காமல் போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில் வாழ்வதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ எனக்கு எந்த வழியும் இல்லை. கேட்குறவங்க எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் காலவாரி விட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் சாயப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் இருக்கிறவங்களுக்கு சாயப்பா என்றைக்குமே கைவிட்டதே இல்லை. அப்போ சாயப்பா அவங்கள கைவிடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அவருடைய அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, நான் உன்னை நம்பி எல்லா வேலைகளையும் செஞ்சேன், உன்னை நம்பி முயற்சி செஞ்சேன், உன்னை நம்பி அதற்கான வேலைகளை எடுத்து வச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த திருமணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் வெளியில் தலை காட்ட சுத்தமாக முடியாது. என்ன பண்ணுவியோ என்ன செய்வியோ, உன்னுடைய முடிவுக்கு என் வாழ்க்கையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாயிட்டார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரியான மனநிலை ஒரு மனுஷனுக்கும் இருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் பெரிய அளவில் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஏன்னா இந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஒரு பெண்ணுக்கு திருமண வயதை தாண்டி
ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அது பெத்தவங்களுடைய மனசில் எந்த அளவுக்கு ஒரு பயத்தையும் எந்த அளவில் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலையும் இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் அமைதியாக இருந்தார். என்னென்ன வழிகளெல்லாம் ட்ரை பண்ணணுமோ எங்கெங்கேயோ முயற்சிகள், சுத்தமாகவே முடியல. ஒரு ஸ்டேஜில் இந்த கல்யாணம் ஒன்று பையனுடைய அம்மா அப்பா கிட்ட காலில் விழுந்து மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்ச நாட்களில் சரி பண்ணி விட்டுடுறேன், என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்தில் விஷயந்தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு குடும்பத்தையே ஒருத்தவங்க கிட்ட அடமானம் வச்சிடுறோம். நம்ம ஒரு பொண்ணு, நம்மளோட பொண்ணு ஒரு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழணும்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு கெத்தா போகணும், தலை நிமிர்ந்து போகணும். அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு விதமான குற்றவாளி மாதிரி போயிடக்கூடாது. குற்றவாளின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாமல் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 வருஷம் கழித்து செஞ்சாலும் சரி, ஏன் அடுத்த மாதமே செஞ்சாலும் சரி, அது அவங்களுக்கு எடுபடாது. ஏன்னா நீங்கள் ஒரு கெஞ்சி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்கும். இதை புகுந்த வீட்டில் பல தடவை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு யாருக்குமே புகுந்த சொந்த அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்துகிற எந்த குழந்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருப்பி பேசினாலும் இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது கம்பீரமாக இருக்கணும். அந்த கம்பீரத்துக்கு கொஞ்சமாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணோட வாழ்க்கை அப்படியே போயிடும். இது பல பேரோட வீட்டில் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சாயப்பாவுக்கு சாதாரண மனுஷனாக இருக்கிற எனக்கு தெரியுது, சாயப்பாவுக்கு தெரியாதா? தன்னுடைய பக்தருக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சா என்னுடைய பக்தர்கள் தலை நிமிர்ந்த இருப்பாங்க. ஏன் பக்தர்கள் சொல்கிறேன்னா, அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டார், சாய்பாபா 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 அந்த டோனில் சொல்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் கைவிட மாட்டார். நீ எந்த நம்பிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கையோ அந்த நம்பிக்கை. ஆனால் இவர் நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா, என்னால் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், இனி உன்னோட முடிவு அது என்னோட முடிவாக இருக்கட்டும். நீ என்ன சொல்கிறியோ நிறுத்தணுமா நிறுத்திடு, இல்லை நான் கெஞ்சணுமா கெஞ்ச வச்சிடு. ஆனால் இங்கே நான் மட்டும் என்னோட மானத்தை அடமானம் வைக்கல, தன்மானத்தை. உன்னோட பேத்தியையும் இங்கே வைக்கிறா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கை எவ்வளோ முக்கியம். அது இந்த இடத்துலையே அது போயிடுச்சுன்னா அவனோட அப்பனாக இருக்கிற என் மனநிலை எப்படி இருக்கும், என் மகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், என் உறவுகள் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சு நீ எனக்கு முடிவு பண்ணு, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடு. வெற்றி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், தோல்வி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னது. இந்த மாதிரி தான் நான் சாயப்பா கிட்ட வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சார், நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான்
கிரெடிட் பண்ணிடலாமா, இல்லை நீங்கள் வந்து கேஷ் வாங்கிக்கிறீங்களா? அவர் என்னமோ போட்டு வச்சாரு, நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. மகளுடைய திருமணம் ஏதோ சம்திங் பர்சனல் லோனுன்ற இடத்துலையோ எதுக்கு தெரில, சரியாக தெரில, எது பண்ணின்னு தெரியல. ஸோ நீங்கள் கேட்டது கிடைச்சிடுச்சு அப்படின்னா இதை விட சந்தோஷம், இதை விட அற்புதம் வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும்? அவரால் சத்தியமாக ஜீர்ணிக்க முடியவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. கடைசி நிமிஷத்தில் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு, இதை பாருப்பா அவனுக்கு தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சாச்சு, ஜனாதிபதி கருணாமணிக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவன் இருக்கிற மனநிலையை விட இந்த மனநிலை அதை விட சந்தோஷமும் உணர்ச்சி வசப்பட்டதாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. அப்போதான் சொன்னார், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் உயிரே ஊசலாடிக்கிட்டு நின்னாலும் சரி, சாய்பாபா தான் என் வாழ்க்கை, அதை தாண்டினது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே பக்தி அதிகரிச்சது. அதுக்கப்புறம் சாய்பா பற்றி யாராவது பேசுனாங்கன்னா நாங்கள் வந்து உக்காந்துடுவேன். அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும், சாய் குரலாக இருக்கட்டும், சாய் குடிலாக இருக்கட்டும், சாய்ராம் சேனலில் வரதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துடுவேன். இன்றைக்கி என்னோட மகளும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நானும் மகள் சந்தோஷமாக இருக்கான்ற ஒரு சந்தோஷத்தில் நானும் சந்தோஷமாக இருக்கேன். சாயப்பாவோட கருணையே கருணை. அதனால் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். 10 மணி அந்த அற்புதம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் என்னுடைய ஒரு விஷயத்தையும் அதை கொண்டு வாங்க. என்னுடைய பெயர் பாபு. பாபுக்கு இப்படி நடந்ததுன்னே சொல்லுங்கள். சாயப்பாவோட அற்புதத்தை பல பேருக்கு நான் சொல்லும்போது அது என் குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி பல பேருக்கு இந்த விஷயத்தால் நம்பிக்கையை உருவாக்குறதாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ சாயப்பாவை நம்பினவங்களை அவர் கைவிடப்படுவது இல்லை. உங்கள் நம்பிக்கை எப்பேற்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் சீக்கிரமாக வந்து சேரும். அதனால் எல்லோரும் உறுதியோடு இருங்க, மன தெளிவோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட வைக்கிற அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றத நாம் அன்பே சாயில் நிறைய சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஆடியோஸும் ஒவ்வொரு லெசன்ஸ். அதை நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ எப்படி இந்த சாய்ராமுக்கு கடைசி கட்டத்தில் ஒரு பெரிய மிராக்கல் நடந்ததோ அந்த மாதிரி மிராக்கல்ஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.